ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஸ்ட் போனியோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லூஷு அவங்க ஃபேமிலியோட டீம் ஒட்டுமொத்தமா நிறைய பொருளை பக்கத்து நாட்டுக்கு கொண்டு போறாங்க. அந்த கப்பலை நம்ம சாங்கு ஏற்பாடு பண்ண ஆளுங்க போய் பிடிக்கிறாங்க. சாங்கு சொல்லிட்டு இருக்கான், வெய்ஃபாவை லூஷு கஷ்டப்படுத்துறான், இன்னைக்கு நான் அவனை விட மாட்டேன், என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா லூஷு அங்க சோதனைக்கு வர ஆளுங்க கிட்ட யார்கிட்ட வம்பு வச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா, யூச்சியோட அப்பா பிரின்ஸ் நிங்கோட கப்பல் இது, அவருக்கு எதிரியாக போறீங்களா அப்படின்னு கேட்க, சார் எங்க வேலையை பார்த்துட்டு நாங்க போயிருவோம் அப்படின்னு உள்ள செக்கப்க்கு போறாங்க. உள்ள பார்த்தா எக்கச்சக்கமா நிறைய இந்த காப்பர்ல சிலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி சிலையா இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரியுது யூச்சியோட அப்பாக்கு. ஆஹா, யாரா அது, எனக்கே தெரியாம அங்க போனது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அடுத்த நாள் ஆயிடுது. ராஜா முன்னாடி லூஷு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு இத்தனை சிலையை கடத்துற, செம்பு சிலை அவ்வளவு சிலை வச்சிட்டு இருக்க, 100கணக்கான சிலை பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அதை வச்சு நீ அங்க என்ன பண்ண போற அப்படின்னு எனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்க, லூஷு பாக்குறான் எங்க அப்பாக்கு சிலை மேல பயங்கர பைத்தியம் இருக்கு, இந்த சிலையெல்லாம் இங்க இருந்து அனுப்பி அங்க ஒரு கலை நயம் மட்டும் செஞ்சு வாங்கிட்டு மறுபடியும் இங்க கொண்டு வந்து எங்க அப்பாக்கு கிஃப்ட் பண்றதுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே லூஷுவோட அப்பாக்கு சிலை பைத்தியம் இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுமா. சிலை எங்க அதிகமா கிடைச்சாலும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பைத்தியம். இப்ப அதை சொல்லி நீ தப்பிக்கலான்னு பாத்துட்டு இருக்கியா, இவனுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கடுப்பாயிடுறாரு. வேகமா நம்ம யூச்சியோட அப்பா கிட்ட வந்துட்டு, அண்ணா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதை நான் கேக்குறேன் அப்படின்னு ராஜா சொல்ல, வேகமா லூஷுவை அவங்க மாமனார் ஏட்டி உதைக்கிறாரு. என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, அறிவில்ல, எவ்வளவு முக்கியமான பொறுப்புல இருக்க, சரி ஓகே உனக்கு இனிமே இந்த பதவி கிடையாது, ராஜா பதவியில இருந்து அவனை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. என்னதான் இருந்தாலும் உங்க மருமகனா போயிட்டாரே அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவனை வேலையில இருந்து தூக்குறதோட நான் சும்மா விட்டுறேன் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. லூஷு அவமானப்படுறான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்க இருந்து போறான். ஆனா அந்த கேஸை இன்னும் நல்லா விசாரிக்கணும்னு ராஜா உத்தரவு போட்டுடுறாரு. நேரா யூச்சியோட அப்பா லூஷு கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். கவலைப்படாத, இப்ப நீ உன்னை தியாகம் பண்ணிட்ட, ஆனா மறுபடியும் உன்னை கோர்ட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, நான் கவலைப்படல மாமா, போயிட்டு வரேன் அப்படின்னு லூஷு அங்க இருந்து கிளம்புறான். செம்ம கடுப்போட தான் இவனும் போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம வெய்ஃபாவோட அப்பா அந்த சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. இந்த 2 பேத்துக்கும் வெய்ஃபா உயிரோட தான் இருக்கா, நல்ல சிட்டியில பெருசாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அவங்களுக்கும். ஆனா இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதோ ஒரு ஐட்டமா வீட்ல இருந்து வித்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓனர் சொல்றாரு, உங்க பொண்ணு தான் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாலங்க, அவங்க கிட்ட கேட்டா உனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு வெய்ஃபாவோட அப்பா சொல்லிடுறாரு. இங்க நேரா அந்த சித்திக்காரி, ஏன் வெய்ஃபா கிட்ட கேட்டா என்ன, கொடுக்க மாட்டாளா, நம்ம குடும்பத்துக்கு கடமைப்பட்டவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போக, இந்த சித்தியோட பையன் இருக்கான்ல, சாப்பாடு டேஸ்டாவே இல்லைன்னு சாப்பாடெல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கான். அறிவில்ல அப்படின்னு அவங்க அப்பா போய் திட்டிட்டு, உன் வயசுல வெய்ஃபா எனக்கு கணக்குல ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டா, நீ இன்னும் சாப்பாடு சரியில்லைன்னு குழந்தை மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த சின்ன பையனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே ஆனா அந்த லேடி பாக்குறா, ஆமாண்டா நீ சொன்னது கரெக்ட் தான்டா, நம்ம எதுக்கு இவ்வளவு மட்டமான சாப்பாடை சாப்பிடணும், வெய்ஃபா இந்த குடும்பத்தோட ஆள் தானே, அவ குடும்பத்துல நம்ம ஃபேமிலி நேம் இருக்க வரைய நமக்கு கடமைப்பட்டுதான் ஆகணும், வா கிளம்பலாம் அப்படின்னு அந்த பையனை கூட்டிட்டு நேரா வெய்ஃபாவை பாக்குறதுக்கு சிட்டிக்கு போயிடுறா. வெய்ஃபா சித்தியையும் தம்பியையும் கூட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன வேணும் சித்தி, எதுக்காக திடீர்னு நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, உன்னை பாத்துட்டு போலான்னு தாமா வந்தேன், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், உங்க அப்பா தான் உன்கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு வர சொல்லி எங்களை அமிச்சாரு அப்படின்னு சொல்ல, வெய்ஃபா பாக்குறா, அப்பாக்கு பிசினஸ்ல ப்ராப்ளமா, நான் இப்பவே ஊருக்கு வரேன், என்ன பிசினஸ்ல ப்ராப்ளம்னு நான் அப்பா கூட உட்காந்து பாக்குறேன், நாங்க சரி பண்றோம்னு சொல்ல, இல்லம்மா அவர் நீ வந்தனா வெக்கப்படுவாரு, சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சித்தி தடுத்து நிறுத்த பாக்குறா. வெய்ஃபா பாக்குறா, சரி ஓகே நான் உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புறேன், நீங்க அப்பாட்ட போய் கொடுங்கன்னு சொல்ல, அவங்க சித்தி உடனே, இல்லம்மா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆனா உங்க அம்மாவோட தோட்டம் ஒண்ணு எங்களுக்கு வர வேண்டியதானே, அந்த தோட்டத்துலதான் நீ நிறைய சம்பாதிக்கிற போல, அதை நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்க, வெய்ஃபா பாக்குறா, அப்ப கண்டிப்பா எங்க அப்பா சொல்லி நீங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க அப்பா என்னோட ஐடியால இருந்து மாறி இருக்கலாம், ஆனா அவர் எப்பவுமே என்கிட்ட அந்த தோட்டத்தை பறிக்க பார்க்க மாட்டாரு, அது என் அம்மாவோட சொத்து, எனக்கு தான் வரணும் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. உனக்கு அறிவில நன்றியே இல்லாதவன் அந்த குட்டி பையன் வெய்ஃபாவை திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, மரியாதையா பேசு, வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுன்னு வெய்ஃபா சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க, உங்க அப்பாக்கு அப்புறம் இவன் தான் குடும்பத்தோட தலைவனா வரப்போறான், பிசினஸ்லாம் இவன் கைக்கு தான் வரப்போகுது, அப்ப நீயே வீட்டுக்கு வந்தா கால்ல விழுந்துதான் உள்ள வரணும், புரியலையா அப்படின்னு சித்தி கேட்க, நானே எனக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டேன், ராஜா கிட்ட பாராட்டு வாங்கிட்டேன், நான் இதுக்கு மறுபடியும் உங்களை நம்பி அங்க வரப்போறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, இப்பவே இந்த 2 பேரையும் இழுத்து வெளியே போடுங்க அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. கூட்டிட்டு வெளியே போகும்போது, உங்க அம்மா ஒன்னும் உடம்பு சரியில்லாம செத்து போல, விஷம் வச்சுதான் செத்து போனாங்க அப்படின்னு சித்தி சொல்லிட, வெய்ஃபா ஷாக் ஆயிடுறா. மறுபடியும் அவங்களை கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறா, என்ன சொல்ற அப்படின்னு, நான் யார் உங்க அம்மாக்கு விஷம் வச்சாங்கன்னு சொல்றேன், யாராவது திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு 2 மாசத்துல இறந்து போவாங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஆனா உங்க அம்மா இறந்து போனது காரணம் விஷம் வச்சதுதான் சொல்லிட்டு ஒரு ஆள் பேரை சொல்ல, வெய்ஃபா அந்த வீட்டுல இருந்த ஆளை தேடி அனுப்புறா. போய் விசாரிச்சுட்டு வரா. யாருன்னே தெரியல, அந்த ஆள் மேல எந்த குற்றச்சாட்டும்
இதுவரையும் இருந்தது இல்ல. இப்படியே உங்க சித்தி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பாராம். நான் பெயிண்டிங் வரைஞ்சிட்டு வந்துட்டேன் ஃபூ காட்ட. பெயிண்டிங்க பார்த்ததுமே வெய்ஃபா ஷாக் ஆயிடுறா. நம்ம சாங்கோட அந்த அனாதை குழந்தைங்க எல்லாம் வளர்க்குற அங்கிள் இருப்பார்ல, அவரோட பெயிண்டிங் தான் அங்க இருக்கு. வெய்ஃபா நேரா கிளம்பி போயிடுறா. அவங்க கிட்ட தனியா பேசணும்னு அந்த அங்கிள் பாக்குறாரு, நர்வஸ் ஆயிடுறாரு. அவருக்கு ஆல்ரெடி இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. இதோ வரேமா அப்படின்னு பிள்ளைங்களை எல்லாம் பத்திரமா உள்ள இருக்க வச்சுட்டு கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வராரு. எங்க அம்மாவை கொண்டது நீங்களா அப்படின்னு வெய்ஃபா கேட்க, ஆமா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. எவ்வளவு தைரியம் தான் எங்க அம்மாவை கொண்டுட்டு என்கிட்ட பேசிட்டு இருப்ப அப்படின்னு வெய்ஃபா கழுத்தை வெட்டுறதுக்காக போயிட்டு இருக்கா. என் குடும்பத்துல எல்லாருமே வெள்ளம் வந்து அதனால தண்ணி தேங்கி அதனால நிறைய வியாதி வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனா பணக்கார குடும்பத்துல உங்க குடும்பம் மாதிரி மருந்து விற்கிற குடும்பத்துல எல்லாரும் நல்லாவே இருந்தாங்க. அதனால நான் யாராவது ஒரு பணக்காரங்களை கொன்னே ஆகணும். என் குடும்பம் மட்டும் செத்து போயிடுச்சேன்னு கோபத்துல இருந்தேன். அப்பதான் உங்க அம்மா எனக்கு வேலை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு 2 வரிசையா காசு மட்டும் கொடுத்தாங்க எனக்கு. இதை வச்சு மத்தவங்களை போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பம் ஒட்டு மொத்தமா செத்துருச்சு. இந்த 2 வருஷ காசை வச்சு நான் என்ன பண்றதுன்னு உங்க அம்மாக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டேன்னு சொல்லிட்டு அவரு பிளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வெய்ஃபா அதை கேக்குறா. நீ உயிரோடையே இருக்க கூடாதுன்னு கத்தி எடுத்து கழுத்து கொண்டு போயிடுறா. ஆனா அங்க நடுவுல சாங்கு வந்துடுறான். அவர் ஒண்ணும் பண்ணாத, உங்க அம்மா திரும்ப உயிரோடையா வர போறாங்க, விட்டுருன்னு சொல்ல, நீயும் இந்த மாதிரி பேசுவ நினைச்சே பாக்கல அப்படின்னு கத்தி எடுத்து குத்த போக சாங்கு நடுவுல வந்துடுறான். கத்தி அவன் நெஞ்சில இறங்குது. என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, எதுக்கு நடுவுல குறுக்க வந்து அப்படின்னு வெய்ஃபா கத்த ஆரம்பிக்க, ப்ளீஸ் அவரை விட்டுரு, இந்த குழந்தைங்க எல்லாம் அவரை நம்பிதான் இருக்காங்க சாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன், நீ கூட என்ன புரிஞ்சுக்கல, நீங்க 2 பேருமே யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு வெய்ஃபா அங்க இருந்து அழுதுட்டே போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு வெய்ஃபா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா, எங்க அம்மா இப்படி இறந்து போயிட்டாங்களேன்னு. சாங்கு வீட்டை வந்து எட்டி பாக்குறான். ஆனா வெய்ஃபாவை தோட்டத்திலே இருக்கா, வரவே இல்ல. அடுத்த நாள் காலையில வெய்ஃபா வந்து உட்காந்துட்டு அவங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அம்மா ஏன் இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அவளும் அவங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ள பயங்கரமான வெள்ளம் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா அதோட டீடைல்ஸ் எல்லாம் வெய்ஃபாக்கும் தெரியாது, அவங்க அம்மாக்கும் அவ்வளவா தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப வீக்கான இடத்துக்குலாம் அவங்க 2 பேருமே போனதே கிடையாது, பணக்கார வீட்டு லேடிஸ் அப்படிங்கறதால. ஆனா அவங்க அம்மா வீட்டுல வளர்க்குற செடியெல்லாம் நிறைய மருந்து செடியெல்லாம் எடுத்து அதை ஒண்ணு முடியாம ஏழைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எக்கச்சக்கமா கொடுத்து விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்கா இந்த நிலைமை அப்படின்னு வெய்ஃபா யோசிச்சுட்டு இருக்க சூச்சு அங்க வந்துடுறா. ஏண்டி எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, இவ்வளவுதான் நடந்திருக்குமா, இதுக்கும் மேல விஷயம் எதுவும் இருக்காதா, இந்த ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் வந்து உங்க அம்மாவை கொலை பண்ணிருப்பாரா அப்படின்னு யோசிக்க வெய்ஃபாக்கும் டவுட் வருது. அந்த அங்கிள் வளர்க்குறாருல, அந்த குழந்தைங்கள்ல யாராவது எங்க ஊர்க்காரங்க இருக்காங்களான்னு விசாரிக்க சொல்லுன்னு வெய்ஃபா சொல்லி அனுப்புறா. வெய்ஃபா அதே மாதிரி வரும்போது அந்த இடத்துல வளர்ற ஒரு பையன் வெய்ஃபாவை கல்ல விட்டு ஸ்லிங் ஷாட்லயே அடிக்கிறான். வெய்ஃபாவோட ஆளுங்க ஓடி போய் புடிச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த பையனை பார்த்து எதுக்கடா என்ன அடிச்சு அப்படின்னு வெய்ஃபா கேட்க, நீ கெட்டவ, இப்பதான் நீ எந்த குடும்பத்து ஆளுன்னு தெரிஞ்சது, அந்த ஹீ குடும்பத்தோட சேர்ந்த பொண்ணு, அந்த மெடிக்கல் கடை வச்சிருந்தார்ல அவரோட பொண்ணு தானே நீனேன்னு சொல்ல, உனியும் அந்த ஊரு தானா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. எனக்கு நல்லாவே தெரியும், என் குடும்பத்துல யாருமே உயிரோட இல்ல, அந்த வெள்ளத்துல வியாதி வந்து அத்தனை பேர் இறந்துட்டாங்க, என் அம்மா அப்பா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நானும் இறக்க போயிருந்தேன், அப்ப இந்த அங்கிள் தான் காப்பாத்தினாருன்னு சொல்ல, வெள்ளம் அவ்வளவு கொடூரமாவா வந்தது, எப்படி உனக்கு மருந்து கிடைச்சதுன்னு வெய்ஃபா கேக்குறா. வெள்ளம் ரொம்ப கொடூரமா இருந்தது, எங்க ஊர்ல இருந்த எல்லாத்துலயுமே 95% மேல ஆளுங்க இறந்துட்டாங்க. அவர் ஒரு மருந்து பாக்கெட் மட்டும் கொண்டு வந்தாரு, அந்த மருந்து உங்க வீட்ல இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன், வேற எதுவுமே மருந்து அவர்கிட்ட இல்ல. மருந்து கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு நாங்கெல்லாம் வந்து கொஞ்சமா கியூர் ஆயிட்டு இருக்கும் போது அவர் அங்க சாவறதுக்கு ட்ரை பண்ணாரு. அந்த இடத்துக்கு சாங்கு வந்து அந்த அங்கிளை காப்பாத்தினாரு. அப்போ சாங்கு சொன்னாரு, இனிமே இந்த பிள்ளைங்க எல்லாம் உங்களோட பிள்ளைங்க, இவங்கள பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொன்னாரு. அதனால தான் அந்த அங்கிள் உயிரோட இருந்து எங்களை வளர்த்துட்டு இருக்காரு. நீ அவரை போய் கொல்ல பாத்துருக்க, அவரும் இல்லைன்னா எங்களுக்குலாம் யார் இருப்பா, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திட்ட ஆரம்பிக்கிறான். வெய்ஃபாக்கு இன்னும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அம்மா அவ்வளவு பேருக்கு உதவி பண்ணாங்க, அத்தனை ஏழைங்களுக்கு டொனேஷன் பண்றதுக்காக அவங்களும் வெய்ஃபாவும் சேர்ந்து எக்கச்சக்கமா வந்துட்டு மருந்தெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனா ஏழைங்களுக்கு மருந்தே எப்படி கிடைக்காம இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா வந்து எங்க அப்பா எல்லாத்தையும் காசு போட்டு பணக்காரங்களுக்கு விக்கிற ஆள் கிடையாது. ஆனா இந்த பையன் என்ன சொல்றான், ஏழைங்களுக்கு மருந்தே கிடைக்கல, பணக்காரங்களுக்கே கிடைச்சதுன்னு சொல்றான். எங்க அப்பாட்டே போய் கேக்குறேன்னு வெய்ஃபா நேரம் அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போயிடுறா. சித்தி கதவை மூட ட்ரை பண்ணிட்டு காசு வாங்க திரும்ப வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, காசு வாங்க வரல, அப்பாவை பாக்கணும் அப்படின்னு வெய்ஃபா உள்ள போறா. அவங்க அப்பா வெய்ஃபாவை உள்ள கூட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா அந்த மருந்துல என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சாகணும், நீங்க உண்மையாவே பணக்காரங்களுக்கு காசு வாங்கிட்டு எல்லா மருந்தையும் வித்துட்டீங்களா, ஏழைங்களுக்கு டொனேஷன் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க, அந்த சித்தியை அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு அவங்க அப்பா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததால பணக்காரங்க வீட்டுல 1-2 வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் அந்த வியாதி பரவிட்டதால பணக்காரங்க பார்த்தாங்க, இருக்கிற எல்லா மருந்தையும் ஒருத்தவங்களும் 10 மூட்டை 15 மூட்டை அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. இல்ல என்ன மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க நான் அதுக்கு எதிராக செயல்பட்டா உனக்கும் உங்க அம்மாக்கும் ஆபத்து வந்துருமேங்கிற ஒரே காரணத்துக்காக நானும் ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த டொனேஷன் மருந்தை கூட பணக்காரங்களுக்கு வித்துட்டேன். இத ஒரு பேராசையில பண்ணல, உங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியாம இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, அப்பா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. நான் ஒரு வியாபாரி தாமா, என் குடும்பத்தை
காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம வெய்ஃபாவோட அம்மா கிட்ட அந்த அங்கிள் வேலைக்கு வந்திருக்காரு. என்னது ஏழைங்களுக்கு மருந்தே கிடைக்கலையான்னு அவங்க அம்மா ஷாக் ஆயிட்டு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, மருந்தே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மா உடனே அழுதுட்டு இருக்காங்க. நான் இவ்வளவு மருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு. என் குடும்பம் ஒட்டுமொத்தமா இறந்து போயிருச்சு. அதனாலதான் உங்க சாப்பாட்டுல நான் மருந்த கலந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. வெய்ஃபாவோட அம்மாவோட வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. நீங்க என்ன பழி வாங்கிக்கலாம், என்ன இங்கே கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு அந்த அங்கிள் அமைதியா, ஆனா என் குடும்பம் ஒரு வேலை வந்துட்டு எல்லா மருந்தை பணக்காரங்களுக்கு வித்த உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை ஒருத்தவங்களும் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு ஆத்மா சாந்தி அடையும்ல. இந்த கிராமமே அழிஞ்சிருச்சு, ஆனா நீங்க மட்டும் நல்லாவே இருக்கீங்கல்ல, அந்த கோவத்துலதான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா நேரா எஞ்சி வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு அந்த அங்கிள் கிட்ட ஒரு மருந்து பாக்கெட்டை கொடுத்துட்டு, இந்த ஒரு மருந்து பாக்கெட் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, இதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருந்தெல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்த ஒட்டு மொத்தமா அவங்களாவே நெருப்பால அழிச்சிடுறாங்க. இது வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் போகணும்னா எதுக்கு இந்த மருந்து அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கு. அப்புறம் தான் வெய்ஃபா லூஷுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபேக் மருந்து கொடுத்து அவங்க அம்மா இறந்தே போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. வெய்ஃபா அப்படியே பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அவங்க அப்பா வீட்டுல அம்மாக்கு நினைவு மண்டபம் இருக்கு, அங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா பாக்குறாரு, இங்க பாருமா, இத்தனை நாள் தான் புருஷனை மதிக்காம சுத்திட்டு இருந்த, இப்போ உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு சாங்கு மாதிரி, அவரோட நல்லா பாத்துக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். கண்டதையும் பத்தி விசாரிக்காம வேலை பாக்குறேன் அப்படின்னு குழப்பிக்காம ஒழுங்கா நல்ல பொண்டாட்டியா வேலை பாருன்னு சொல்ல, அப்பா நீங்க என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா அப்ப என்ன மட்டமா பாக்குறீங்க, ஜஸ்ட் நான் ஒரு பொண்ணா பிறந்ததாலேயே நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரிப்பா, இதுக்கு மேல நான் இங்க வர மாதிரி இல்ல, ஆனா நீங்க கஷ்டப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இங்க வந்து ஒரு பொண்ணா என்னோட கடமை செய்ய வேண்டியது இருக்கு. நான் காசு அனுப்புறேன், அதே மாதிரி வேலைக்கும் ஆளுங்க வருவாங்க, அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை மட்டும் கொடுத்துருவாங்க. நீங்க இதுக்கும் மேல கஷ்டப்படாம நிம்மதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. வெய்ஃபா சோகமா உட்காந்துட்டு, இப்ப எவ்வளவு ஒரு கொடூரமான சிச்சுவேஷன்ல நான் மாட்டிக்கிட்டேன், எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, ஆனா இறந்து போனவரை பழி வாங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கா. சாங் அங்க வந்துடுறான். உனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, எப்போ தெரிஞ்சதுன்னு கேட்க, உன்னை பத்தி வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும் போதே அங்கிள் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, ஆனா அது தெரிஞ்சதுன்னா உன் மனசுக்குள்ள நிறைய குழப்பம் வந்துரும் தான் நான் சொல்லாம இருந்தேன்னு சொல்ல, இது எனக்கு தெரிஞ்சிருக்கவே கூடாது போல, இப்படி நடந்திருக்கவே கூடாது போல, என் வாழ்க்கையில நான் எதுக்காக அவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கேன்னு ஒரு பெரிய குழப்பமே வந்துருச்சு, பணம் ஓடி நான் என்ன பண்ணேன்னு நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு வெய்ஃபா குழம்பி போறா. அடுத்த நாள் அங்க தோட்டத்துல வேலை பாக்குற எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு மாசம் சம்பளம் மட்டும் இல்லாம நிறைய காசை கொடுத்து விடுறா. ஏன்னா அந்த தோட்டத்தை நான் கொஞ்ச நாளைக்கு மூட போறேன், நீங்க அதனால பார்த்து பத்திரமா இருங்க அது வரைய அப்படின்னு சொல்ல, என்னம்மா தோட்டம் இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு, இப்ப ஏமா மூடுற அப்படின்னு அவங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. இல்ல சாரி, நான் மூடிதான் ஆகணும், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு வெய்ஃபா சொல்லிட்டு, நான் எதுக்காக ஓடுனேனே தெரியல, இப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு வெய்ஃபா சொல்லிடுறா. சாங்கு வெய்ஃபாவோட வீட்டையே என்ன பண்ண போறாலும் தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு முக்கியமான ஒரு வேலையா வெளியே கிளம்புறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.